இன்னைக்கு கம்மாஸ்கேருடைய உணவு சமைக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். சகோதரி தான் 30 நாளும் கம்மாஸ்கேர்னு சொல்லக்கூடிய வயது முதிர்ந்த பாட்டிமார்கள் அவங்களுக்கு நம்ம தொடர்ந்து உணவு கொடுக்குறோம். அவங்களுக்கான உணவு இன்னைக்கு என்ன உணவுன்னு பார்ப்போம். மாஷா அல்லாஹ், வெள்ளைச்சோறு, தினமும் ரசம் வைக்க சொல்லியிருக்கோம். ரொம்ப அருமையான ரசம், புளி போடாமல் தக்காளி ரசமாக வைங்கன்னு சொல்லியிருக்கோம். சாம்பார், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். இவங்க சாம்பார் நாங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கோம், ரொம்ப ஃபேவரட் சாம்பார். இல்லை வெண்டைக்காய் கூட்டு, மாஷா அல்லாஹ். 30 நாளும் 50 பேருக்கு உணவு சமைக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் வயது முதிர்ந்தவர்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம்தான். அதை எடுத்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிங்கிள் மதராக இருந்து இன்னைக்கு 2 பொம்பளை பிள்ளைகள 2 பெண் பிள்ளைகளோட பெரிய சேலஞ்சிங். இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? எனக்கு நிறைய கடன்ல இருக்கேன், கடன் பிரச்சனை. இந்த போக்சோக்காக நீங்க எவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கீங்க? நான் வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. 1 வருஷம் கேஸ் போட்டு. ஆமா, 2000 கோர்ட்டும் கேஸுமா இப்பவும் போராடிட்டு இருக்கீங்க? போராடிட்டு இருக்கேன். இப்போ ஏதோ ஹைகோர்ட்ல குவாஸ் போட்டாங்கன்ட்டு 50,000 ரூபாய் ஹைகோர்ட் வக்கீலுக்கு நான் கொடுக்க வேண்டியது இருந்தது. நம்ம பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக போராடிட்டு இருக்கோம், அதற்காக வேலை செய்யறோம். இவங்க தன்னுடைய பிள்ளைனுடைய போக்சோ வழக்கு, அதுல வந்து கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலமா போராடிட்டு இருக்காங்க. நம்ம போக்சோ கேஸ்ன்னு போட்டாலே 4 வருஷம் 5 வருஷம் ஆகுறதெல்லாம் இயல்பா பாக்குறோம். நீதி அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய தேவையா இருக்குது. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பின் பொருட்டு நான் இந்த இடத்துல இருந்து கேட்கிறேன், இந்த சிஸ்டருக்காக இவங்களையும் பாதுகாக்க நம்முடைய கடமை. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்கள் விசாலப்படட்டும். இறைவன் புறத்திலிருந்து உங்கள் உள்ளங்களுக்கு கருணை இறங்கி வரட்டும். இந்த காணொலியோட இணைப்புல இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு இந்த சிஸ்டருக்காகவும் இதை சமைக்கிற இந்த சிஸ்டரோட போக்சோவுக்காக, பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரனும் முதல்ல இணைப்புக்கு வாங்க. சகோதரிகளை தான் நான் வழக்கமா சொல்வேன், ஆனால் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புன்னு வரும்போது சகோதரர்களைத்தான் நான் முதல்ல இணைப்பு கிடைக்கிறேன். வாங்க, உதவிகளை பகிர்வோம். நிச்சயமாக பாதுகாப்பு நிறைந்த பெண்களின் சமூகத்தை அமைக்க உங்களுக்கும் எங்களுக்கும் கடமை இருக்கு. இதற்கான கூலியை இறைவன் பல மடங்கு பெருக்கி தரட்டும் இன்ஷா அல்லாஹ்.